ரேவதி மேமோடைய கம்பேக்னால உங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு பட வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். அது வந்து உண்மையா? அதான் நான் சொன்னேனே, அந்த மலையாள படம் ஃபாசில் சார் டைரக்ஷனில். அது அந்த படத்தோட பேர் வந்து காக்குத்துய் என்ற காவில் அப்பு பந்தாடிகள் அப்படின்னு. அப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. அதாவது நியூனா அப்போ தான் ஐம் ட்ரைங். ஸோ எதுலேயுமே நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ வந்துட்டு அந்த படம் வந்து ஃபாசில் சார் என்னை கூப்பிட்டு டயலாக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேம்மா, நாங்கள் இன்னொரு லீட் ஆர்டிஸ்டோட டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அது வந்த உடனே நாங்கள் வந்து வில் கம் பேக் டு யூ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வேறு ஷூட்டிங், அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாத, ஐ வாஸ் நாட் அவேர். அப்போது இல்லைம்மா சாரி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து ஏதோ அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சான். ஸோ கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வெல்லோன் ஆர்டிஸ்ட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அவார்டெல்லாம் வாங்கி அவங்களுக்கும் அந்த ஆர்டிஸ்டாக நடித்தவங்களுக்கும் அவார்டு கிடச்சி. ஸோ ஐ ரியலி மிஸ்ட் இட். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.